தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களவை சீட் குறித்த கேள்விக்கு பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என தெரிவித்தார். எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். அதிமுக ராஜ்யசபா கடலூர் மாநாட்டில் ஏதாவது இல்ல, அவங்க எங்களுக்கு 5 MP உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலே அன்னைக்கே நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம்னு நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம், பின்னாடி சொல்லுவோன்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணான்னு நம்ம அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 6 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கு மேல அது நம்ம இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இப்ப சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து இல்ல, எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினது அதான். ஆனா அண்ணன் இப்ப அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார். புரியுதுங்களா? நல்ல பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியே தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. இல்ல, சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.